மச்சானுக்கு அச்சாரதான் தந்தாயில கண்டலதான் சந்தோஷமா வாழ மாட்டேன் இது கண்ணா பின்னா காதலாகலாம். ஐயோ கடவுளே, இதெல்லாம் எப்படிதான் பாக்குறதோ. ஐயோ சை. அடியே என்னபடி பண்றீங்க? என்னமோ நோய் நோய்னு போட்டுக்கிட்டு. ஐயோ கடவுளே, ஒரு உயிரை போட்டு இப்படி நை 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 நச்சு கொண்டு எடுக்கிறியே, நீ எல்லாம் ஒரு தாய் மனக்காரியா? ஐயோ ஏங்கப்ப, ஏன் இப்படி உசுர போட்டு இப்படிலாம் கொண்டுகிட்டு இருக்கிய? ஐயோ செல்லம் பார்க்காத, அப்பப்ப பத்திரக்கலியா மாறிடும். நீ தெய்வானைன்னு பேரை வச்சுக்கிட்டு என்ன பெத்த தாயே, நீ எப்படிலாம் பண்ணலாமா? ஐயோ கண்ணால பார்க்க முடியலையே. ஐயா என்னபடி நீ இப்ப என்ன சொல்ல வர? ஒரு நண்ட புட்டதுக்கு அந்த பாடு வடுத்திக்கிட்டு இருக்க. உனக்கு மனரசா இருக்கணும். அப்பதான் உன் நோண்டி நோங்க எடுத்து விட்டுருப்ப. என்னமா நண்ட புடம் போது கறியா இருக்கும் போது என்னமா வேன்னு சொல்றது, அப்புறம் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நல்ல சப்பு கொட்டி சாப்பிடுறது. ஐயா செல்லம்மா, ஐயாப்பா இவன் எப்போதும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் அப்படிதாப்பா, இன்னமா மாறாம இருக்கிறா. அங்க நாட்டுக்கோழி வீட்டுல பிடிச்சி அடைச்சு போட்டோம்னா ஒரே ஊன்னு ஊரையே கூட்டி ஒரே அழுகை கூப்படம் ஆக்கிட்டுருவா. அப்புறம் குழம்பு வச்ச கூடி சூப்பு நல்லா இருக்கு உருப்பு உருப்பு உருப்புன்னு குடிப்பா. மீனை பார்த்தோன்னா ஐயோ வேணு தேவி எட்டு விட்டு ஓடுவா தெருவுக்கு. நல்லா வறுத்து கொடுத்தோம்னா வந்துருவாமா சாப்பிடறதுக்கு முன்னாடி. இன்னும் அந்த கதை தான் ஓடுதா. இப்போ மாமே எப்படி இவளை வச்சு ஒப்பேத்துறதுன்னு தெரியலையே, பாவம் என் சம்மந்தி. ஆமா, எல்லாத்தையும் பச்சையா பார்க்கும்போது வேற தான் ஓட்டுது. அப்புறம் அதோட நறுமணம் புதுமணம் எல்லாத்தையும் சமைச்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது. ஏன்டா இப்படிலாம் இருந்தா எப்படிதான் குடும்பத்தை ஓட்டுறது? ஓ மாப்பிள்ளை நல்லா கவுச்சி ஈச்சிலாம் சாப்பிடுவாங்களா இல்லையா? மருமையே கவுச்சிலாம் எடுப்பீங்களா இல்லையா வீட்டுல? ஏமா உங்க மக கிழிச்சா அப்படியே கிழிச்சு போட மாட்டாங்க. நல்ல வகை வகையா மட்டன் சிக்கன் மீன் நண்டு ராலுன்னு செஞ்சு அதெல்லாம் எங்க அக்கா செஞ்சு கொடுக்கும், செல்லம்மாக்கா செஞ்சு கொடுக்கும், இல்லாட்டி நாங்க செய்வோம். கிண்ணி எடுத்துக்கிட்டு வந்து இங்க எடுத்துக்கிட்டு வந்துருவாமா. எப்படிதான் படம் போடுறது? ஏய் எவா பயமானத்தை வாங்குறது? என்னம்மா திருந்தறியில உங்களை வேலை பார்க்க விட்டானா? அவன் வேலையே இதாம்மா. அப்படி பத்தி யார் வந்துடக்கூடாது. அதை பார்த்து கொடுத்து போடி இதை பார்த்து கொடுத்து வேலை வச்சுக்கிடுவா. என்ன விருந்தா? மீன் கோழிக்கறி நண்டு விருந்து தடவிடலா இருக்குதே. சம்மந்திக்கிட்டு விருந்தோ? ஆமா விருந்துதேன், எல்லாம் உங்களுக்கு தான். பத்தக்கா சமையல் நான் தான் கிங்கு கொங்கு என்னை விட்டு அடிச்சுக்க ஆளே இல்லை. நான் புளி ரசத்தை கலக்கி போட்டால் கூட அப்படி சப்பு கொடி திருப்பி அப்படி இருக்கும் அப்படி சொல்லிக்கிட்டு தெரியுதுல. இன்னைக்கு எங்கள் அம்மாவோட கை பக்குவம் கை ருசியில அக்கா சாப்பிட்டுட்டு சும்மா திரை கொண்டு ஓடணும். ஏய் அக்கா என்னைக்கு இப்படி அப்படி சொல்லிச்சு? நம்ம தான் அக்கா சமையல் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. நீ ரசமா சாப்பிட அப்படி இருக்குக்கா. நீங்க மோர் ஊத்துனா கூட அப்படி இருக்குல்ல. நம்ம தான் நல்லா நக்கி நக்கி சாப்பிட்டோம். அக்கா என்னைக்கு சொல்லிச்சு? ஏம்மா இன்னைக்கு உங்க சமையல்னு சாப்பிட்டு போடுவோமே. அப்படி என்ன சமையல்னு பெரிய மனுஷன் கை பக்குவம் தான். இருந்தாலும் கோயத்துல கிடந்து ஏன்டே உங்களை கஷ்டப்படுத்துற? ஏம்மா நீங்க எந்திரிக்கம்மா, நான் என்ன செய்யறேன்? நான் சமைக்கிறேன் வாங்குறீங்க. இல்லப்பா வேணாப்பா நீங்க இருங்க. இப்பதான் வந்திருக்கேன் உட்காருக்கா. எல்லாத்தையும் நம்ம செல்லம் மாப்பிள்ள எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து பிடிச்சி நான் போட்டு என்ன தாளிச்சு விடுறதானே கலக்கி ஊத்தி போறேன். மனரோஸ் என்ன வந்து கழுக்கு புடுக்குன்னு பேசுன? ஒரு மாதிரி யோசனையிலே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்ன அவசியம்? ஆமாக்கா அத்தை ஃபோன் பண்ணி உங்க அக்கா எங்க இருக்கா உங்க அக்கா எங்க இருக்கான்னு கேட்க சொன்னாங்க. அதனால தான் நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். நீ ஆமா எதுக்கு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு இருந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. முதலாளி பேசிக்கிட்டு இருந்தாரு. நாங்க வேலை பார்க்குற அந்த கடையை மூட போறாராம். மூடிட்டாரா? நான் முன்னாடியே மூடிடுவார்னு நினைச்சேன். கொஞ்சம் லேட்டு தான். ஆமா புகுந்த வீடு எங்கிட்டு விளங்கும்? ஏய் தச்சி ஆமையுமே சொல்லிட்டு இருந்தேன் வை. வாயில எப்படி வருதுத்தியா? என்ன ஆமை முகர கடையை பத்தியில முகர கடையை. ஐயோ மீனா, என்னடி உங்க அக்கா கறி மூடு கோவமா இருக்கா? படக்கு தடக்குன்னு பேசுறா. நெசமாவே மூட போறாரோ? நான் விளையாட்டுக்கு சொல்றேன் சொல்லிப்புல சொல்லிவிட்டேன். வனரசா நான் அப்படி சொல்லலடி. சும்மா உன் வாயகையை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். உன் போன இடத்துல உன் வாய் சும்மா இருக்காதே அப்படிங்கிறக்காக சும்மா சொன்னேன். நெசத்துக்குமே கடையை மூட போறாருக்கும். ஏய் பிரச்சனை என்னன்னு சொன்னாதானே தெரியும். ஆமாடி நெட்டு நெசத்துக்கு தான் அப்புறம் போய் சொல்வாளா அந்த விஷயத்துலலாம். கடையை மூட போறோம்னு சொன்னாரு. நான் ஒரு 20-25 நாள் டைம் கொடுங்க. நான் எப்படி கடையை நடத்தி காமிக்கிறேன் லாபத்துல கொண்டு போய் காமிக்கிறேன்னு அவருக்கு சவால் விட்டு வந்துக்கண்டி. உங்க சவாலுக்கு மட்டும் குறைச்சல. நீ என்ன சவாலை சக்கரை பொங்கல் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும்? உன்னையெல்லாம் யார் சவால் விட சொல்றது? ஏண்டி நெட்டுக்கட்டி கடையில என்ன அவசியம் என்ன ஏதுன்னு அவளுக்கு தான் தெரியும். அவ எது சொன்னாலும் நீ அப்படி தடங்களாவே தரத்தனி பிடிச்சதனமா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கவ. சும்மாவே இருக்காத வாயி. ஹலோ ஊதா கலரு சேல எக்கோ சவால் விடுறது அவளா இருக்கணும். அவ விட்டு அவதான் சவாலில் ஜெயிக்கணும். ஆனா அவ விடுற சவாலுக்கு யாரை போட்டு உசுர வாங்குவா? நம்மளும் சேர்ந்துல ஓடணும். எக்கோ 4 கிலோ நண்டு எதுக்கு? 2 கிலோ நண்டு இன்னைக்கு செய்வான். 2 கிலோ ஃப்ரிட்ஜில் தூக்கி வைப்பான். ஃப்ரீசரில் வைப்போம் சொன்னில, அதெல்லாம் 4 கிலோமே டக்கு புக்குன்னு போட்டு இன்னைக்கே செஞ்சிரு. இவ விட்டுற சவாலில் நம்ம உசுர போட்டு வாங்குறதுல நீ சமைக்க கூட விட மாட்டா. சமைக்கலாம் முடியாது. ஆமா ஃப்ரிட்ஜில் இருந்து சூடு பண்ணி தின்னுக்குருவான். செஞ்சிரு. என்னடி நட்டு இப்படிலாம்
ஐயோ ஒரே புகையால இருக்குது. அடியே மீனா வா, என் குட்டி வேற தூங்க சேர்ந்துருச்சிருச்சா என்னன்னு தெரியலையே. என் மொட்டை மாமி வச்சுக்கிட்டு இருக்குது, இன்னும் கூப்பிட காணா. என்னமா குட்டி நேரம் நீ ஃப்ரீயாக விட்டுருக்கு அதிசயமா. அப்பா என்ன கண்ணு எரிப்பு. ஒரு பக்கம் வெங்காயத்தினால கண்ணு எரியுது, ஒரு பக்கம் புகையால கண்ணு எரியுது. வாடி மீனா போய் வாழை மரத்தில் இலை எடுத்துட்டு வருவோம். முடியா மீனா நீ இரு மீனா, அவரை காய் நறுக்கிட்டு இருக்கல்ல, அப்புறம் நான் அவளை வா வா வான்னு வா, நான் சும்மா தானே இருக்கேன், நம்ம போவோம் வா. அடியிலே அடி மகராசா, நெட்டுக்குட்டி நல்ல இலையா பார்த்து அறுத்துட்டு வாங்க, கிழிஞ்சு கிழிஞ்சு போன இலையா அறுத்துட்டு வந்துடாம. ரைட். என்னடி வனரோசா எல்லாம் ஒண்ணுமே சரியில்லையே. எல்லாமே இப்படி பிச்சு போய் பீத்த பித்தலா இருக்கு. யார்கிட்ட தோப்பா? அந்த பெருமக்காரிட்டு தோப்பு தானே? ஆமா ஆமா, அவ தோப்புதே. போ போ. வனரோசு இங்க பாரு, ஏதோ பைய தொங்க விட்டுருக்காங்க, பைய சுத்தி மாட்டி வச்சிருக்காங்க. என்னது இது? எல்லாம் வாழைக்காரதா அப்படி. உன்ன மாதிரி திருட்டு நாயை யாரும் நின்று பிச்சு வாயில போட்டு போயிடக்கூடாதுல, அதான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு நீ இந்த பக்கம் வரவே கொள்ளுவாயின்னு. ஆளை பாருங்கடா, ஆளையும் சைஸையும். அதனை என்ன மாதிரி? ஏன் நம்மள மாதிரி சொல்லு, நம்ம மட்டும் ரொம்ப நல்லது இல்ல. ஏய் பச்சி, சும்மா தினமுடி ஆட்டு உள்ள போயிரு. இது ஏத்தாப்ல இருக்கும், காத்தடிக்கும், இலையெல்லாம் கிழிஞ்சு போயிருக்குது. உள்ள போய் பைப்ப வா, உள்ள போய் அறுத்தானே நல்லா இருக்கும் வா. வா, உள்ள பாம்பு பூச்சி ஒட்டை எதுவும் இருக்காதே. ஏன்னா ஒரே சருகா கிடக்குது. பேய் பிசாசு இருந்தா கூட ஒன்றும் தெரியாது. உள்ள என் முனியை அடிச்சு பிடிச்சுனா என்னடி இது? உள்ள சலக்கு சலக்கு சலக்குன்னு சத்தம் கேக்குது. நீ வேற முனிகிரின்னு வாய விட்டியல, முனிக்கு காது கிட்ட வந்துருச்சோ? இருக்காதுடி வா, நம்ம ஊருக்குள்ள எந்த முனி பேய் பிசாசு காட்டு பண்ணி இன்னியா இருக்கு வா. காட்டு பண்ணியா? விழுந்து கடிச்சிச்சுனா நீ அசால்ட்டா காட்டு பண்ணிதாங்கிற. இரு பாக்குறேன். காட்டு பண்ணிதானா? அடியே வனரோசு, காட்டு பண்ணி இல்லடி, இது நம்ம ஊர் பண்ணிதேன். நம்ம ஊர் பண்ணியா? எருமை ஒத்தக்கடை தொண்டராசு தான் சொல்றேன். ஐயே இவன் வேற நிக்கிறானாக்கா. இவன்கிட்ட கேட்டா பறிக்கிறது. வேணா வா, தட்டு வீட்டுல போட தின்னுக்கலாம். இந்த மூரையை விட்ட கேட்கறதுக்கு சும்மா இருக்கலாம் வா. ஐயோ அது செட்டே ஆகாது நோரோசா. காடை கவுதாளி எலி பிடிச்சி எலி புனையும் சொல்றத்தியா, நண்டு மீன் அப்படி இப்படி இத்தனை ஐட்டம்லாம் வச்சுக்கிட்டு தட்டில் சாப்பிட்டா ஒரு திருப்தியே இருக்காது. நல்லா வாழை தலைவாழை இலை போட்டு நல்லா வலிச்சு நக்கினாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இவன்கிட்ட தானே இவெல்லாம் ஒரு ஆளுன்னு பயந்துட்டு ஓடுறியாக்கும். இரு பேசி நான் வாங்கி தரேன் வா. அண்ணே ஒத்தக்கடை தொண்டராசனே. அண்ணே என்னத்தா? என்ன இழுவெல்லாம் பழமா இருக்கு. ஐயோ உன்னையதையா கூப்பிட்டா என்னன்னு கேட்க முடியாதானே, அதனை என்னத்தான் நொன்னத்தானே. வாங்க வாங்க, வாழை மரத்தோப்புக்குள்ளே அகில இல ஏன் காமக அகில இல அவன் நடந்து வந்தான் இடையழகு அகில இல இடையழகு. யோ என்ன நட உட இட எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கேன். பல்ல பாரு பல்ல. யோ தொண்டராசு, வாழை இலை ஒரு 5-6 வாழை இலை வேணும், தருவீரா? தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா? உன் கண்ணு அழகுக்கு தான் கண்ணட நாட்டை வாங்கி தரட்டுமா? உன் வளர்த்தி அழகுக்கு தான் வாழை இலை தரமாட்டேனா? வாங்கி தருவேன், ஏன் தரமாட்டேன்? உன் பொண்டாடி கடிக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான், குளி தோண்டி வாழை மர தோப்புக்குள்ளே புதைச்சு வச்சுட்டு போயிருவா. புதைச்சு சும்மா இரு. சந்தோஷமா இருக்க நேரத்துல அந்த மூதேவியை பத்தி ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. நெட்டுமா உனக்கு என்ன வேணாலும் எடுத்துக்க. வாழை மரத்தை வேணாலும் வெட்டு, வாழை தாரை வேணாலும் நட்டு, வாழை இலையை வேணாலும் நட்டு, வாழை பூவை வேணாலும் நட்டு. ஆனா என்னை மட்டும் கட்டு கட்டு. கட்டதானே வேணும், கட்டிப்புருமா. மனரச கயிறு வச்சிருக்கேன், வாழை மரம் தாங்குமா, கட்டி விட்டுட்டு போக. அடியே வாடி, அவன் நல்ல மூடில் இருக்கும்போதே வெட்டிட்டு ஓடி போயிருவோம் வா. நான் வரல, வாழை தோப்புக்குள்ள நான் வரலப்பா. அவன் ஒரு மார்க்கமா மாதிரியா இருக்கிறேன், அது வேற. நான் வர மாட்டேன். ஏ பக்கி வரமாட்டியா? இவனை நம்பி உள்ள போக முடியாதுடி, அது வேற. குடும்பமே நடத்தி போடுவேன், துணைக்கு வாண்ணா. வாவல நீ வேற. சரி போ, போய் தொலை. தங்க மகள் ஒன்று சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தாள். யோ வரட்டா? என்ன நட்டு அவ்வளவுதானா? அவ்வளோதான். யோ என்ன சினுங்கலு சினுங்கண்ணே, ஆட்டடாக்கு வந்துடும் பார்த்துக்க. வயசான காலத்தில் அதெல்லாம் உனக்கு தேவையா? இனிமே கட்டு கட்டு கட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு வெட்டி போடுவேன் வெட்டு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ட்டு. இளமை இதோ இதோ என்னை பத்தி வயசான மாதிரியா இருக்கு. என்ன நட்டு நீ ஒரு நேரத்துல பாசமா பேசுற, ஒரு நேரத்துல கோபமா பேசுற, ஒரு நேரத்துல விரைத்தனமா பேசுற. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல இந்த மச்சானால. யோ என்னோட ஒத்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க, இன்னொரு முகத்தை பார்க்கறதுக்குள்ள ஓடி போயிரு. ஓடி வாடி நீ வா. ஏய் நெட்டு, நீ மட்டும் இப்படி பேச்சு கொடுக்கறது எனக்கு நம்ம சரியா படல. பாத்துக்க ஒழுங்கா. அவெல்லாம் ஒரு ஆளுன்னு வா பாத்துக்கலாம்.
அடடடடடடா மணக்குதே. ஏக்கோ என்னக்கா வாழையில போய் அறுத்துட்டு வரதுக்குள்ள இத்தனை ஐட்டமா தடவடலாம் சமைச்சு முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து. சூப்பர்க்கா, கூட்டாஞ்சோறு மாதிரி இருக்குல்ல? ஆமா மடி வனரோசா, நான் என்னமோ நறுக்கி தான் கொடுத்தேன், நண்டை உடைச்சு கொடுத்தேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட சாப்பாடை சாப்பிட்ற மாதிரி எனக்கே இருக்கு. அப்படியே எங்க அம்மா கை பக்குவமா இருக்குது. 1000 தான் இருந்தாலும் பெரிய மனசு கலக்கி போட்டு வைக்கிறது, பெரிய மனசு கலக்கி போட்டு வைக்கிறது, அதுக்கு ஈடு என எதுவுமே சொல்ல முடியாது. அம்புட்டு ருசி. நான் கூட ருசியா இருக்கணுமேனு இம்புட்டு எண்ணெயை கூட ஊற்றி போடுவேன், இம்புட்டு மல்லித்தூள் அள்ளி போட்டு போடுவேன், இப்படி மிளகாத்தூள் அள்ளி போட்டு போடுவேன். அப்படிலாம் ஊத்தாம சூப்பரா செஞ்சிருக்காடி. தெரியுதா எங்க அம்மா எதுக்கு நான் மிஸ் பண்ணேன் சாப்பாடு பண்ணும் போதெல்லாம், அக்கா உன் சாப்பாடை சாப்பிட்டா கொஞ்சம் மனசை ஆத்திக்கிறோம்னு எதுக்கு சொல்லுவேன்னு புரியுதா? இதுக்குத்தேன் என்ன பெத்த ஆத்தா அப்படி சமைக்கும். ஐயோ அவ வருத்து. சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க, என்ன பெரிய கை பக்குவத்தை செஞ்சு போட்டாங்க, சாப்பிடுங்க அள்ளி. இவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அடியே மீனா, ஓய் மீனா, விசை மீனா. அக்கா என்னக்கா? சும்மா அவளெல்லாம் சாப்பாடுல இன்ட்ரெஸ்டா இருக்காளுங்க. நீ என்ன ஒண்ணுமே சொல்லாம சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? எப்படி இருக்கு சாப்பாடு? நெட்டுக்கா அதான் மாத்தி மாத்தி எல்லாரும் புகழ்ந்து தள்ளுறீங்கல்ல, நான் வேற சொல்லணுமா என்ன? அருமையா இருக்குக்கா, சூப்பரா இருக்கு. நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிடு, நல்லா உடம்ப தேத்தி வச்சுக்க. இனிமே தான் எல்லாத்தையும் தாங்கக்கூடிய சக்தி எல்லாம் உனக்கு தேவைப்படும். நல்லா சாப்பிடு சாப்பிடு, அள்ளி சாப்பிடு, மல்லு வதக்குன்னு சாப்பிடு, வளர்ற பிள்ளை. அக்கா என்ன சொல்றீங்க? நான் எனக்கு தான் நீங்க இருக்கீங்களே, அப்ப நீங்க தான் ஃபர்ஸ்ட் நல்லா சாப்பிடணும். நீங்க நல்லா சாப்பிடுங்க. வெட்டி புரிமை வெட்டி இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க, கூடவே இருப்பாங்களாம். உன்னையும் அந்த ராஸ்களையும் கட்டி வச்சு உங்க மோமையை அடிக்கும் போது வெட்டிக்க ரெண்டு வேடிக்கை பார்ப்பேன், கிட்டக்கவே வரமாட்டேனே. எங்களை சொல்றாங்க. என்ன பண்ணுது இந்த பக்கி? ஹலோ எஸ்எஸ்மி, இது கொக்கோ கோலா கூல் ட்ரிங்க்ஸ் இல்லை, உறிஞ்சி உறிஞ்சி குடிக்க. மீன் பார்த்து சிக்கிற போகுது. மீன் ஏதோ நிறைய இருக்குன்னு சொன்னேன், அதுக்கு இப்படியா புட்டு புட்டு தின்னுங்க. ஏ வா பக்கி, ஆனா அப்படி இருக்குல்ல, இதுல வேற திங்கிற உட்கார எப்படி திங்கணும் அப்படி திங்கணும். எனக்கு திங்க பிடிச்ச மாதிரி தான் திம்மனா, இப்படி தின்னு பாரு. மீனுக்கு ருசியோ ருசி. அதான் பழக்கம் எங்களுக்கெல்லாம் மீன் முள்ள மாட்டாது, உனக்கு மாட்டிடாம இருந்தா சரிட்டேன். உரியிற உறிஞ்சில மற்றவங்களுக்கு ஒன்றும் இருக்காது இல்லையே. என்ன உறிஞ்சிடா? என்ன முழு மீனால வாய்க்குல விட்டோம்? இது என்ன வால் பகுதி மட்டும் வருது? முதுகெலும்பு இல்லாத மீனோ ஒருவேளை? ஏய் பக்கி அழுகாத, எல்லாம்